பாரிஸ் ஒப்பந்தம் தொடர்பான இலக்கையும் தாண்டி செயல்பட நடவடிக்கை. பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்த விவசாயிகள் முடிவு. டெல்லி ஜெய்ப்பூர் சாலையில் இன்று போக்குவரத்தை மறித்து போராட திட்டம். டெல்லியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் விவசாயிகளை அகற்றக் கோரும் பொதுநல மனு வரும் புதன்கிழமை விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் ஒப்புதல். டெல்லி, அயோத்தி உள்ளிட்ட நகரங்களை தாக்க பெண் தீவிரவாதிகள் சதித்திட்டம். மியன்மரில் பயிற்சி அளிக்கப்பட்ட தீவிரவாதிகளுக்கு பணம் கைமாறியதாக உளவுத்துறை எச்சரிக்கை. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துடன் ஆஸ்ட்ராசெனேகா நிறுவனம் இணைந்து தயாரிக்கும் கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல். சென்னையில் 103 கிலோ தங்கம் மாயமான விவகாரத்தில் சிபிஐ அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்தால் கடும் நடவடிக்கை. உயர் அதிகாரிகளால் விசாரணை நடத்தப்படுவதாக சிபிஐ தரப்பில் தகவல். சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிவன் கோவில்களில் பக்தர்கள் திரண்டு வழிபாடு. தஞ்சாவூர், திருவண்ணாமலை கோவில்களில் சிறப்பு பூஜை, அபிஷேகம். புவி வெப்பமடைவதை தடுக்காவிட்டால் பேரழிவு வெப்பநிலையை நோக்கி உலகம் செல்லும். பருவநிலை தொடர்பான உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. மூலதன செலவினத்திற்காக 27 மாநிலங்களுக்கு 9,879 கோடி ரூபாய் வழங்க நடவடிக்கை. வரி பற்றாக்குறையை ஈடு செய்யும் நிதி உதவிக்கு மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல். தமிழகத்தில் 9 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் நடைபெற்றது மக்கள் நீதிமன்றம். ஒரே நாளில் 22,546 வழக்குகளுக்கு தீர்வு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு. ஜீன்ஸ், டி-ஷர்ட் அணிந்து பணிக்கு வரக்கூடாது என அரசு அறிவிப்பு. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி கோவிலில் இலவச தரிசனத்திற்கு அனுமதி. வருகிற 24ஆம் தேதி முதல் டோக்கன் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஆந்திராவில் வலிப்புடன் கூடிய மர்ம நோய்க்கு 600க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட விவகாரம். அரிசியில் கலந்திருந்த பூச்சி கொல்லிகளே காரணம் என தேசிய ஊட்டச்சத்து நிறுவன வல்லுநர்களின் ஆய்வில் தகவல். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி மோதி கோர விபத்து. 13 கார்கள் மீது கண்டெய்னர் லாரி அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 4 பேர் பலியான பரிதாபம். தொப்பூர் கணவாய் பகுதியில் விபத்து நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்டு அமைச்சர் அன்பழகன் ஆய்வு. வளைவான நெடுஞ்சாலையை அகலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. 12 கார்களின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் சிக்கினார். வனப்பகுதியில் இருந்தவரை தொப்பூர் காவல்துறையினர் பிடித்து விசாரணை. பஞ்சாப், டெல்லி மார்க்கமாக செல்லும் பல ரயில்கள் ஜனவரி மாதம் வரை ரத்து. விவசாயிகள் போராட்டம், பனிமூட்டம் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பாரிஸ் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணையும். அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் ஜோ பைடன் அறிவிப்பு. கேரளாவில் கொரோனா தடுப்பூசி அனைத்து மக்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும். தமிழ்நாடு, மத்திய பிரதேசை தொடர்ந்து முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் உடல்நிலை மோசம். சிறுநீரகம் எப்போது வேண்டுமானாலும் செயலிழந்துவிடும் என மருத்துவர் தகவல். மாநிலத்திற்குள்ளேயே 10 ஆண்டுகள் வேலை செய்யாவிட்டால் 1 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும். மருத்துவம் முதுநிலை படிக்கும் மாணவர்களுக்கு உத்தரப்பிரதேஷ் அரசு உத்தரவு. தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. நிலுவையில் இருக்கும் நிதியை மத்திய அரசு ஒதுக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை. சபஹர் துறைமுகத்தை ஒருங்கிணைந்து பயன்படுத்துவது குறித்து நடவடிக்கை. இந்தியா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் பிரதிநிதிகள் நாளை ஆலோசனை. சிறிய ரக பீரங்கிகள் மூலம் காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல். இந்திய தரப்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் தகவல்.
பேருந்து போக்குவரத்து ஊழியர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதி. மொராக்கோவுக்கு $100 கோடி மதிப்பில் ஆயுதங்கள் வழங்க அமெரிக்கா முடிவு. இஸ்ரேலுடன் உறவை சீராக்க ஒப்பந்தம் செய்ததை தொடர்ந்து நடவடிக்கை. தமிழகத்தில் வருகிற 16ஆம் தேதிக்கு பிறகு மழைக்கு வாய்ப்பு. வளிமண்டல சுழற்சியால் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மேலும் 1218 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று 1296 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாக மாறியது அரியலூர். 7 மாவட்டங்களில் ஒற்றை இலக்கத்தில் பெருந்தொற்று பாதிப்பு. திருநள்ளாறு கோவிலில் வருகிற 27ஆம் தேதி சனி பெயர்ச்சி விழா. ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி. சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலைக்கு அடுக்கடுக்கான மன அழுத்தமே காரணம் என தகவல். வீடு, கார், கணவர், தாய் என அடுத்தடுத்து உண்டான நெருக்கடியால் விபரீத முடிவு என காவல்துறை விசாரணையில் கண்டுபிடிப்பு.